வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. தை மாதம் பிறக்க போது, பொங்கல் பண்டிகையும் வரப்போகுது. எப்பயும் போல வழக்கம் போல 2-3 தமிழ் படங்கள் வரும். அந்த 3 படங்களையும் பார்த்துவிட்டு டிவியில் வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள், சிறப்பு பட்டிமன்றம் எல்லாத்தையும் பார்த்து அந்த நாட்களை ஓட்டுற உங்களைப் போல இருக்க ஒரு நெட் தமிழன் தான் நானும். சரி, இந்த பொங்கல் பண்டிகைக்காவது பொங்கல் பண்டிகை நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஆடிப்பட்டம் தேடி விதைப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடி மாதமே வந்து எல்லாத்தையும் வந்து விதைச்சிடுறது. தை 1ஆம் தேதிக்கு முன்னாடி அதோட அறுவடை எல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாருமே நம்ம அறுவடை நல்லபடியாக முடிந்ததற்காண்டி இயற்கை தெய்வமான சூரியனையும் பூமியையும் இந்த விவசாயத்துக்கு உதவிய மாடுகளையும் எல்லாத்தையுமே வந்து வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடுறது தான் இந்த தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. இந்த பொங்கல் பண்டிகை வந்து நம்ம 4 நாளாக கொண்டாடுவோம். முதல் வந்து போகி பண்டிகை, அதாவது போக்கி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. போக்கி பண்டிகைன்றது வந்து நம்ம மார்கழி மாதம் கடைசி நாள் தை 1க்கு முந்தைய நாள் வந்து போக்கி பண்டிகை கொண்டாடுவோம். இது நாளடைவில் இந்த போக்கி பண்டிகை திரும்பி தான் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த போக்கி பண்டிகை வந்து பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்ற ஒரு வழியில தான் இந்த போகி பண்டிகை நம்ம கொண்டாடுவோம். அதாவது நம்மகிட்ட இருக்க பழைய பொருட்கள் பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா ஊர்களிலும் வீடுகளிலும் வந்து வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளை அடிக்கிறப்ப தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து ஒரு மூலையில் வச்சுருவாங்க. இந்த போக்கி பண்டிகை அன்று என்ன பண்ணுவாங்களா, எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க. இந்த எரிக்கிறது என்ன அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, நம் மனசுக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்களும் நம்ம மறக்க முடியாத தீய எண்ணங்களும் தேவையே இல்லாத எண்ணங்கள் எல்லாமே இந்த எரிக்கிற தேவையில்லாத குப்பை மாதிரி வந்து எரிஞ்சு போகணும் அப்படின்றது தான் வந்து இந்த போக்கி பண்டிகையோட வந்து நோக்கம். ஆனால் தற்காலங்களாக சமீபமாக ஒரு 10-15 ஆண்டுகளாக போகி பண்டிகை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயரு இதில் வந்து எரிக்கிறது தான் வந்து மக்கள் வந்து போகி பண்டிகை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நம்ம தேவையில்லாமல் இது மாதிரி எரித்து நம்ம சுற்றுப்புறத்தை வந்து மாசுபடுத்துறது தான் வந்து மிச்சம். இனிமேலாவது இந்த போக்கி பண்டிகையை வந்து உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத வந்து எல்லாரும் தெரிஞ்சு இது மாதிரி டயர் எரிக்கிறது இந்த இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை வந்து எரிக்க ஆரம்பிங்க. தை 1ஆம் தேதி தை பொங்கல் மக்கள் கொண்டாடுறாங்க. அதாவது ஆடி மாதத்துலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த நெல் எல்லாத்தையுமே எடுத்து புது அரிசியை வச்சு புது மண்பானையில் மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மஞ்சளை வந்து மேலே அதோட இதில் கட்டி பொங்கல், அதாவது கோலமிட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து 3 கல்லை வச்சு பொங்கல் சமைச்சு பொங்கல் பொங்குறப்ப எல்லாரும் வந்து அந்த காலத்தில் குலவை போடுவாங்க. இப்போ குலவை போடாதனால பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை எடுத்து ஃபஸ்ட்டு ஆண்டவனுக்கு படைத்து அதுக்கப்புறம் தன்னோட உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே வச்சு உண்டு மகிழ்கிறது தான் இந்த தைப்பொங்கல்ன்றது. இந்த பொங்கலோட கரும்பு இதெல்லாமே வச்சு தான் ஆண்டவனுக்கு வந்து படைப்பாங்க. 2வது நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். இந்த மாடு வந்து விவசாயத்தோட உழைப்புக்கு ஒரு கடவுள் போல இருந்திருக்கு. அதாவது அது கொடுக்குற எருவாக இருக்கட்டும், அந்த மாடு ஏறு உழுதலுக்கு இருக்கட்டும், அது கொடுக்குற பாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் வந்து மோட்டார் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கிறது கூட வந்து மாடை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அந்த மாடை வந்து கடவுளாக நினச்சி வந்து இந்த மாட்டு பண்டிகை அன்றைக்கி வந்து மாட்டுக்கு வந்து நல்லா குளிக்க வச்சு அதுக்கு காலிலெல்லாம் சலங்கை போட்டு கழுத்தில் மாலை போட்டு ஒரு அலங்காரம் பண்ணி வீர நடை போட்டு நடக்க வைப்பாங்க. அதுதான் இந்த மாட்டு பண்டிகை. அந்த மாட்டு பண்டிகை அன்றைக்கி தென் மாவட்டங்கள்லாம் வந்து சல்லிக்கட்டு அப்படின்னு, அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான பெயர் வந்து சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டுன்றதான் வந்து மாடோட கழுத்தில் சல்லி காசுகள், அந்த காலத்தில் வந்து சல்லி காசுகள் தான் வந்து ஃபேமஸ்ஸு. அந்த சல்லி காசுகள்லாம் மாடோட கழுத்தில் கட்டி விட்டு மாடை ஓட விட்டு அந்த காசை வந்து அவுக்குறது தான் வந்து ஒரு வீர விளையாட்டு. அது நாளடைவில் சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டாக மாறி இப்போ தென் மாவட்டங்களில் அந்த ஜல்லிக்கட்டு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இந்த வருடம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் கடைசியாக மத்திய அரசு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த வரலாறு தெரியாமல் இந்த சல்லிக்கட்டை நிறையா கும்பல் வந்து தடை பண்ணணும், மாட துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வரலாறு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. 3ஆம் நாள் காணும் பொங்கல்னு சொல்லி கொண்டாடுறாங்க. காணும் பொங்கல் வந்து மெயினாக பெண்கள் தன்னோட சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணு பொங்கல், அதாவது காணும் பொங்கல் கிடையாது, கணு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டதான் நாளடைவில் அது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு பொதுவாக தன்னோட சொந்த பந்தங்கள், தன் பக்கத்து வீட்டாக்காரங்க எல்லாத்துலேயுமே போய் பார்த்து பழகி பேசுகிறதுக்கு தான் இந்த காணும் பொங்கலை வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்த காலத்தில் வந்து நம்மளால் வந்து வெளியில் யாருமே போகிறது கிடையாது. பீச்சில் போயிட்டு உட்காந்துட்டு தன் குடும்பத்தோடு மட்டும் உட்காந்துட்டு கடல் அலையை பார்த்துட்டு சில பேர் வந்து சுற்றுலாவுக்கு வந்து பார்க்கோ எதுக்கோ வந்து போய் உட்காந்துருந்துட்டு வர்றாங்க. இனிமேலாவது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்ம பக்கத்து வீட்டில் தெரியாதவங்க வீட்லையாச்சும் நம்ம போயிட்டு கொஞ்சம் பழகி
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. எனக்கு தெரிந்த நான் பார்த்த பொங்கல் பண்டிகை பற்றி கொஞ்சம் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கல் பண்டிகை வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க. என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.